Hello friends, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு டேட் ஆகஸ்ட் 23 டைம் வந்து 12:05 ஆகுது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அப்புறம் ஃபின் நிஃப்டியில் வந்து லைவ் ட்ரேட் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் ஆனது கொஞ்சம் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 10:15க்கு இந்த கேப் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் சார்ட்டில் 20 EMA அப்புறம் பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்டில் ஃபிபோனசி அப்ளை பண்ணியிருக்கேன் இண்டிகேட்டர்ஸு. இங்கே வந்து 1 hour டைம் ஃப்ரேம் நான் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபின் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:15க்கு வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து ட்ரேட் வந்து நான் எடுத்திருக்கேன் ஃபின் நிஃப்டியில். இப்போ ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா அதில் 642 வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து எப்போ என்ட்ரி ஆனேன் எப்படி பண்ணேன் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி நான் வந்து ஃபின் நிஃப்டியில் 19,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷனில் ஒரே ஒரு லாட் வந்து பை பண்ணேன். என்னோடய என்ட்ரி டைம் வந்து 11:02, எக்ஸிட் டைம் வந்து 11:07, என்ட்ரி ப்ரைஸ் வந்து 140.30, எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 156.35. ஸோ இந்த ட்ரேட் வந்து அப்ராக்சிமேட்டாக 5 மினிட்ஸில் நான் வந்து 642 ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கேன். இந்த என்ட்ரி நான் எப்படி கொடுத்தேன்னா பேங்க் நிஃப்டி சார்ட்டை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு தான் நான் வந்து என்ட்ரி கொடுத்தேன். கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த 20 EMA வந்து பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வைக்கவும் நான் வந்து என்ட்ரி ஆனேன். இதை மட்டுமே நான் பார்த்துட்டு என்ட்ரி கொடுக்கல. நான் வந்து கன்ஃபர்மேஷனுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நான் செக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனுக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் நான் வந்து பார்த்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் சேனல் பேட்டர்ன் மாதிரி தெரிஞ்சது. கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே அதாவது இந்த லெவல் வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்தேன். அதனால தான் நான் வந்து என்ட்ரி கொடுத்தேன். ஸோ நான் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 140 கொடுத்துருப்பேன். ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 191 வரைக்கும் போயிருக்கு. ஸோ என்னோடய டார்கெட் வந்து எப்போவுமே சரி 10-20 பாயிண்ட்ஸ் தான். அதை வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வாலட்டைல் மூவ்மெண்ட் இருக்கனால நான் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க. நான் வந்து இந்த 20 EMA வந்து பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வைக்கவே என்ட்ரான உடனே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுருவேன். எப்போவுமே சரி என்னோடய டார்கெட் வந்து நான் 20 பாயிண்ட்ஸ் நான் செட் பண்ணுறேன்னா அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டரில் போயிட்டு மாடிஃபை கொடுத்து மார்க்கெட் ப்ரைஸில் என்னோடய டார்கெட் ரீச் ஆனால் எக்ஸிட் பண்ணிவிடுவேன். இப்படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதனால் பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. நான் என்ட்ரி கொடுத்தது இந்த இடத்துல இந்த 11 o'clock ஃபார்ம் ஆன கேண்டில் நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கு. இந்த R1 வந்து பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. R2 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்தும் நான் வந்து ட்ரேடை வந்து ப்ராஃபிட் வந்து 156K நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். என்னோட டார்கெட் வந்து ரீச் ஆகவும் நான் வந்து உடனே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணிங்கன்னா லாஸ் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் வந்து டிசிப்ளினாக இருந்தாலே போதும். ஓகே, இப்போ நான் 130க்கு வந்து செக் பண்ணி பார்க்க போகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ட்ரேடு வந்து நான் பேங்க் நிஃப்டி சார்ட் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு பண்ணேன். அதாவது எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டி சார்ட் வந்து பார்த்தேன். கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இது வரைக்கும் போகும்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி தான் இப்போ மேலே வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, நம்ம 130க்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து பர்டிகுலர் டைமிங் வந்து நல்ல வாலட்டைல் இருக்கும். டைம் இப்போ சரியாக 2-3 அது மார்க்கெட்டில் 130க்கு மேலே செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபின் நிஃப்டி ட்ரேட் எடுத்திருந்தோம். இது என்ட்ரி ப்ரைஸ் வந்து 140, எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 156. ஆனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து 270க்கு மேலே போயிட்டுருக்கு. நம்ம வெயிட் பண்ணியிருந்தால் நமக்கு ப்ராஃபிட் வந்து அப்ராக்சிமேட்டாக 5,000க்கு மேலே கிடச்சிருக்கும். மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்ல மூவ்மெண்ட்டு. நான் வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரலல் சேனலில் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நல்ல மூவ்மெண்ட் மேலே போயிருக்கு. எப்போவுமே சரி நம்ம டார்கெட்டில் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். டார்கெட்டு ஸ்டாப் லாஸு. ஏன்னா நான் வந்து எப்போவுமே சரி என்னோடய டார்கெட் வந்து 10 or 20 பாயிண்ட்ஸ் வந்து செட் பண்ணுவேன். அதே தான் இன்றைக்கி நான் வந்து ஃபாலோ பண்ணேன். நான் வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு உடனே வெளியில் வந்தேன். ஸ்டாப் லாஸும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு நம்ம பேராசப்பட்டுட்டு நம்ம வந்து ட்ரேட் வந்து ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணியிருந்தால் நமக்கு எடுத்த ப்ராஃபிட்டும் வந்து போயிடும். ஏன்னா இந்த மாதிரி மூவ்மெண்ட்டு எல்லா நாளும் இருக்கவே இருக்காது. இது வந்து ஒரு மாதத்தில் ஒரு 4-5 டைம் வந்து இந்த மாதிரி இருக்கலாம். அதுக்காக நம்ம வந்து இதை பார்த்துட்டு பேராசப்பட்டோன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைச்சதும் போயிடும். அதனால் பிகினர்ஸ் எப்போவுமே சரி ஸ்டாப் லாஸ் அப்புறம் டார்கெட்டை வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் வந்து 642 தான். இதுக்கப்புறம் நான் எந்த என்ட்ரியும் கொடுக்க போகிறதில்ல. இந்த டே வந்து இதோட நான் க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்கான ரீசன் அதாவது நம்ம வந்து மறுபடியும் வந்து ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம கால் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். நமக்கு சப்போர்ட் வந்து கிடைக்கணும். அதாவது சப்போர்ட் ஒரு இடத்துல இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பை பண்ண முடியும். ஆனால் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா R2 கிட்ட தான் வந்து பேரிஷாக க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறமேட்டு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதை நம்பி நம்ம வந்து ட்ரேட் வந்து கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் இருக்குது, சப்போர்ட் கிட்ட இல்லை. அதனால தான் நான் வந்து டே வந்து க்ளோஸ் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து 3:30க்கு தான் க்ளோஸ் ஆகும். இருந்தாலும் நான் டே வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கருத்துக்கள் எதுவும் வந்து நான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ், பாய்.